அனைவருக்கும் வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமாக புதுவிதமாக கோழியை வைத்து அருமையாக ருசியாக ஒரு சமையலை தான் செய்ய போகிறோம். பார்த்த உடனேயே சாப்பிடணும்னு தோணுதா, ருசிக்கணும்னு தோணுதா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்த்துருவோம். அரைத்த தேங்காய் பூ, உப்பு தேவைக்கேற்ப, கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் கோழி ரெக்கைகளும் சப்பைகளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வைத்திருக்கிற உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கோழி இறைச்சியில் நன்றாக எல்லாம் கலக்கிற அளவுக்கு நம்ம நன்றாக பிசைந்து விடலாம். எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போது அரைத்த தேங்காய் பூவையும் நம்ம இந்த கோழியின் மீது சேர்த்துக்கலாம். கோழி இறைச்சியில் எல்லா இடங்களிலும் படுற அளவுக்கு நம்ம தேங்காய் பூவை எல்லா இடங்களிலும் நன்றாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கலவையை நம்ம அரை மணி நேரத்திற்கு நன்றாக ஊற வச்சிடணும். சட்டியில் எண்ணெய் நன்றாக சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிற கோழி இறைச்சிகளை ஒவ்வொன்றாக நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ இறைச்சியில் நன்றாக ஒட்டுற அளவுக்கு நம்ம பொரிய விட்டுடலாம். இரு பக்கங்களும் நன்றாக பொரிந்து வர அளவுக்கு நம்ம திருப்பி விட்டுடலாம். நன்றாக பொரிந்ததும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சிடலாம். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: அரைத்த தேங்காய் பூ, நீப்பீஸாக வெட்டிய இஞ்சி, சின்னதாக கட் பண்ண பூண்டு, லவங்கப்பட்டை, பூ, காய்ந்த மிளகாய்கள், மிக்ஸ் வெஜிடபிள்ஸ், கசகசாத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், பாண்டன் இலை, கறிவேப்பிலை மற்றும் வெங்காயங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடு ஏறியுடன் நம்ம தாளிப்பு பொருட்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நம்ம சேர்த்துக்கலாம். வாசம் நன்றாக வரும் வரை நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்து வைத்திருக்கிற மிக்ஸ் வெஜிடபிள்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். இவைகளையும் ஒன்றாக சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடணும். எடுத்து வைத்திருக்கிற தேங்காய் பூவையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு இப்போது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக கிளறி விடணும். இப்போது நம்ம எடுத்து வைத்திருக்கிற கசகசாத்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள் மற்றும் சிறுஞ்சீரகத்தூள் அனைத்தையும் நம்ம ஒன்றாக சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொதி வந்தவுடன் நம்ம அரை டீஸ்பூன் அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாவற்றையும் சேர்த்து இப்போ நன்றாக கிளறி விடணும், நன்றாக வதக்கிடணும். எண்ணெய் நன்றாக பிரிந்து வர அளவுக்கு நம்ம நன்றாக வதக்கி விட்டுடணும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பொரித்து வைத்திருந்த அந்த கோழி துண்டுகளை ஒவ்வொன்றாக நம்ம சேர்த்துக்கலாம். கோழி துண்டுகள் மீது இந்த கிரேவியெல்லாம் படுற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதன் மேலே நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூவை நம்ம தூவி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பூ சேர்த்து கோழி இந்த மாதிரி நீங்கள் பொரித்து இந்த மாதிரி நீங்கள் வறுவல் செய்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.